இன்னொரு பொண்ணு லிஃப்ட்ல போகணும் அப்படின்றதுக்காக அவளோட வீட்டில் இருக்க லிஃப்ட் ஆன் பண்ணியிருக்கா. பக்கத்துலேயே வந்துட்டு சிசிடிவி கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுறதுலாம் லைவா அங்கே போயிட்டு இருக்கும். லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள யாரோ ஒரு தாத்தா வந்து திரும்பி நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பொண்ணு அந்த டிவியில பார்த்தா யாருமே உள்ள நிக்கல. இந்த பொண்ணுமே இது என்ன பேயா இல்லைன்னா கேமரால எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஒரு கப்பல் வருவாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு தள்ளி விட்டு அந்த லிஃப்ட்குள்ள ஏறிடுவாங்க. இந்த பொண்ணுமே இப்போ கேமரால பார்த்தா அவங்க 2 பேரும் நிக்கிறது தெரியுது. ஆனா வந்துட்டு பக்கத்துல அந்த தாத்தா நின்னுட்டு இருந்தாரு இல்லையா, அது மட்டும் தெரியல. இந்த பொண்ணுமே இதுக்கு மேல இங்க நின்னா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு லிஃப்ட் இருக்கும். அதுல வந்துட்டு பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஏறிடுவா. இதுக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் ஏறுவா. ஆனா லைட்டா இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தாத்தா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் லிஃப்ட் வந்துட்டு 3வது மாடி 4வது மாடின்னு போயிட்டே இருக்கு. இந்த பொண்ணுமே ரொம்ப பயந்துட்டே நிக்கும் போது அந்த தாத்தா வந்துட்டு கிட்ட வருவாரு. அதனால இந்த பொண்ணுமே லிஃப்ட்ல இருந்து வெளியே ஓடிடுவா. ஆனா 15th ஃப்ளோர் போறதுக்கு பதிலா தெரியாதமா 10th ஃப்ளோருக்கு போயிடுவா. அதனால இந்த பொண்ணு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, இந்த பொண்ணுக்கு ரீசெண்டா தான் கண்ணுல ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பேய்களை பாக்குற சக்தி இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி